ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம் 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 மக்களே. நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இப்போ ஆண்களுக்கான பிரச்சனைகள் பார்ப்போம். அதுல விந்தணுக்கள் குறைபாடு பத்தி பார்க்க போறோம். ஏன் அவங்களுக்கு இப்போ என்னன்னா விந்தணுக்கள் ஏன் கம்மியா இருக்கு, இல்ல சுத்தமா இல்லவே இல்லை, இல்ல விந்தணுக்கள் மூவ்மெண்ட் பண்ணி போறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, இல்ல அதனோட ஷேப்ஸ் வேற மாதிரி இருக்கு, அப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னு பாக்குறப்போ, இப்போ ஒரு மேலுக்கு பாத்தீங்கன்னா மாஸ்டர் சுரப்பி ஒண்ணு இருக்கும். அது பேர் பிட்யூட்டரி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிட்யூட்டரி ஹார்மோன் பாத்தீங்கன்னா FSH LH அப்படின்னு ரெண்டு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அந்த பிட்யூட்டரி ஹார்மோன் அந்த FSHல அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனையும், LHல இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனையும் நமக்கு நிறைய செக்ரேட் பண்ண வைக்கும். இப்போ இது ரெண்டும் ஒரே அளவுல கரெக்டா சுரந்துகிட்டு இருந்தாதான் அந்த விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுறதுல எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு ஆரோக்கியமான விந்து உருவாகும். அது இல்லாம ஒண்ணு கூட இருந்து ஒண்ணு குறைச்சல் இருந்து, அதான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் ஏன் வருது மேலுக்கு அப்படின்னு பாக்குறப்போ, அவங்க நிறைய ஸ்மோக் பண்றவங்களா இருக்கலாம். ஸ்மோக் பண்றது ஒரு காரணமா அப்படின்னு கேட்கலாம். எஸ், 100% ட்ரூ. ஸ்மோக் பண்றதா மெயின் ரீசன். செமன் அனலைசிஸ் டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ நமக்கு இந்த மாதிரி விந்தணுக்கள் குறைபாடு இருக்கிறது தெரிய வர்றப்போ, அந்த பசங்கள்ல ஒரு 70% பாக்குறப்போ அவங்க ஸ்மோக்கரா தான் இருக்கிறாங்க. நிறைய ஸ்மோக் பண்றதுனால அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. அதுக்கப்புறம் ஒபேசிட்டி, நிறைய கண்ணா பின்னான்னு வாயை திறந்து வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, அதாவது எல்லாத்தையும் சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, அது மாதிரி நிறைய இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. ஃப்ரைட் ரைஸ், அது நிறைய சொல்லவே தெரியல எனக்கு ஜங்க் ஃபுட்ஸ் பத்தி ஐடியா. நிறைய சாப்பிட்றப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நமக்கு கம்மியாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் போயிட்டு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் பார்த்தா பலசாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஜிம்ல போயிட்டு பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணி நான் மசில் மாஸ் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளுக்கு விந்தணுக்கள்ல குறைபாடு ஏற்பட போறது இல்லை. பட் அதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறது, நான் பயங்கரமா ஒரு ஆண் மகன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுல எந்த பெருமையும் இல்லை தானே. ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் போட்டு, இப்போ ஸ்டீராய்ட்ஸ் போடுறதுனால என்ன ஆகும்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அவங்களோட மசில்ஸ் அது 6 பேக்ஸ் வரும், கட்டுக்கட்டா மசில் வரும். பொண்ணுங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருவாங்க. அப்படிங்கிற மாதிரி பாடுறான், அவன் தான் ஹீரோ, மேன்லி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுலாம் ஓகே தான். அப்படி பண்ணறதோட நிப்பாட்டிக்கிட்டா ஓகே தான். அதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த ஸ்டீராய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மசில ஸ்ட்ராங் பண்ணி அந்த விதைப்பைகள் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சுருங்க வச்சிரும். அப்படி சுருங்க வைக்கிறப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அதுல இருந்து வர்ற விந்தணுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருது. ரொம்ப ரொம்ப கம்மியாயிருதுங்கிறத விட சில சமயம் சப்போஸ் அந்த ஸ்டீராய்ட்ஸ் போய் டெஸ்டோஸ்டரான் செக்ரேட் ஆகாமலே பண்ணிருது. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பாப்பா தடிமாடு மாதிரி இருக்கான், எவனுக்கு போய் ப்ராப்ளம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, எதனாலன்னா அவங்க எடுத்திருக்கலாம், ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்திருக்கலாம். இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, சில பேர் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அதான் கண்டினியூஸா ஒர்க் ப்ரெஷர், இல்ல கடன் தொல்லை, இல்ல ஃபேமிலி ப்ராப்ளம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய பேர் கண்டினியூஸா ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறப்பையும் இந்த மாதிரி விந்தணுக்கள் குறைபாடு நிறைய வரும். அதுக்கப்புறம் நிறைய ஆல்கஹால் எடுக்கிறது. ஆல்கஹால் எடுத்து 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 பாத்தீங்கன்னா டோட்டலி பாத்தீங்கன்னா லிவர் டேமேஜ், அந்த மாதிரி நிறைய மென்டல் டிப்ரெஷன், அந்த மாதிரி போறப்போ உங்களுக்கு மற்ற எதுலையுமே கவனமே செல்லவே செல்லாது. நம்ம காலையில ஏஞ்சோமா, இன்னைக்கு தண்ணி அடிச்சோமா, படுத்தோமா, தூங்கினோமா, இதே மாதிரி இருக்கிறதுனால அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுறதோட இல்லாம அவங்களுக்கு இந்த விந்தணுக்கள் குறைபாடு நிறைய 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 ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 35 வயசுலயும் அந்த இது ஏற்படலாம், 40 வயசுலயும் ஏற்படலாம். நிறைய, அதாவது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 25-27 இயர்ஸ்ல நிறைய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மி ஆகுது, குழந்தை இல்லாம இருக்கு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்ப்பா. இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணா மட்டுமே நம்ம இந்த விந்தணுக்கள் ப்ரொடக்ஷனை கண்டிப்பா கூட்ட முடியும். இது மட்டும் இல்லாம ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா மிக அற்புதமான மெடிசன்ஸ்லாம், அதாவது எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்குமே, அதாவது தெரட்டோஸ்பெர்மியா, ஆலிகோஸ்பெர்மியா, அசினோஸ்பெர்மியா,
ஏமா எண்டோஸ்பெர்மியா வந்தா என்ன ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க சத்தமா கேட்கறது காதுல விழுது. கண்டிப்பா ஹோமியோபதியில எல்லா ஸ்பெர்மியாவுக்குமே மெடிசன் இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா அழகா ட்ரீட்மெண்ட் பண்ணி 1 மந்த்ல எங்களால சக்சஸ் கொடுக்க முடியும். அதை நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் மீறி நீங்க வந்துட்டு போயிட்டு ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறோம், இல்ல நாங்க ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் பண்றோம். ஒரு பேஷண்ட் வந்தாங்க, மேடம் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இப்ப கடைசியா நாங்க ஐவிஎஃப் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், கடைசியா உங்கள்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. ஏன்ப்பா நீங்க ஐவிஎஃப் பண்ண போறீங்க, அப்புறம் எதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்க, என்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்ல கடைசியா ஒரு தடவை காமிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. நான் ரிப்போர்ட்ஸ் வாங்கி பாக்குறப்ப ஏசஸ்பெர்மியா அப்படின்னு இருந்துச்சு. தம்பி உனக்கு விந்தனவே இல்லப்பா அப்படின்னா, சொல்லிட்டாங்க மேடம் அப்படின்னாரு. சொல்லிட்டாங்கன்னா நீங்க எப்படி ஐவிஎஃப் பண்ணுவீங்க அப்படின்னு. ஐவிஎஃப் எப்படி பண்ணுவீங்கன்னா என்ன மேடம் கேக்குறீங்க, எனக்கு புரியல. எப்பா உனக்கு விந்தனவே இல்ல, அப்புறம் எந்த விந்து எடுத்து உங்க ஒய்ஃப் கர்ப்பப்பையில போடுவாங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியா, அப்படி ஒரு விஷயம் இருக்கா மேடம் அப்படின்னாரு. என்னப்பா அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு கேக்குறீங்க. சரி உங்களுக்கு 1 மில்லியன் கூட கவுண்ட் இல்ல, யாரோட விந்து எடுத்து உங்க ஒய்ஃபோட கர்ப்பப்பையில போட்டு ஓவலேஷன் நடக்க போகுது அப்படின்னு கேட்டேன். அவருக்கு பயங்கர கன்ஃபியூஷன். அப்பதான் யோசிக்கிறார். ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. என்ன பண்ணுவாங்களா எனக்கு தெரியாதுப்பா, நீங்க தான் இதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க நிறைய கேட்கிறப்போ அவர் சொன்னாரு, நான் என்னப்பா உனக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப, என்னன்னு தெரியல மேடம், நான் நிறைய நல்ல ஃபுட்டா தான் எடுத்துக்கிறேன், நல்லா நியூட்ரிஷனா தான் எடுத்துக்கிறேன், ஜூஸ் எல்லாம் நிறைய கொடுப்பேன் அப்படின்னாரு. என்ன வேலை பாக்குறீங்கப்பா? நான் ஐடில ஒர்க் பண்றேன். ஐடில ஒர்க் பண்றீங்கன்னா என்ன காரணம், எப்ப பார்த்தாலும் அவரோட பெரிய பிரச்சனை என்னன்னா லேப்டாப்பை மடியில வச்சுட்டே ஒர்க் பண்ணிருக்கிறார். லேப்டாப்பை மடியில வச்சுட்டே ஒர்க் பண்றதுனால ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கண்டிப்பா கம்மி ஆகும், ஸ்பெர்ம் கவுண்ட் கண்டிப்பா குறையும். அதாவது அதிகப்படியான ஹீட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகுறது அவங்க இருக்கட்டும், இல்ல கல்ஃப் கண்ட்ரில ஒர்க் பண்றவங்க, இல்ல ஒரு லாரி டிரைவர், இந்த மாதிரி கண்டிப்பா அந்த இன்ஜின் பக்கத்துல இருந்து ரொம்ப சூடாகி அந்த ஸ்க்ரோட்டம் சூடா இருக்கிறதுனால அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை கம்மியாகலாம். இன்னொரு காரணம் ஆண்மைக்கு என்னன்னு பார்த்தோம்னா வேரிகோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதைப்பை பக்கத்துல இருக்கிற அந்த வெயின்ஸ் எல்லாம், அந்த ரத்த நாளங்கள்லாம் முடிச்சு அடைப்பா இருக்கும். அது மூலமாவும் அந்த விந்துக்கள் வர்ற பாதையில அடைப்பு இருந்து அது மூலமா அவங்க கன்சீவ் ஆகுறது லேட்டா போகலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆம்பளைங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. என்ன காரணங்களா இருந்தாலும் ஹோமியோபதியில இதுக்கு அழகான ஒரு தீர்வு உண்டு என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்றாங்களே, அதுக்கு போய் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுக்கிறது. ஆல்ரெடி நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, திருப்பி நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு நம்ம மெடிசன் எடுக்கிறப்போ இன்னும் பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் செக்ரீட் ஆகுறதுல நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. அதனால நீங்க ஹோமியோபதிக்கு வாங்க, அழகா ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் ஆயிக்கலாம் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி.